அது எப்படின்னா இந்த மூலக்கல்வி சம்மந்தம்லாம் கூட எங்கள் புது ரோட்டில் மக்களுக்கு மிக மிக பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் 2 மதுபான கடைகள் மெயின் ரோட்ல இருக்குது. இன்று சட்டசபையில் பேசிய பாமக எம்எல்ஏ அருள் தனது தொகுதியில் இடையூறாக உள்ள டாஸ்மாக் கடைகளை மாற்ற வேண்டும் என கூறியுள்ளார். அந்த மீட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது. விரைவிலேயே அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் அருள் பாமக அருள் இல்லையா? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கே துறை அமைச்சருக்கு அது எப்படின்னா இந்த மூலக்கல்வி சம்மந்தம்லாம் கூட எங்கள் புது ரோட்டில் மக்களுக்கு மிக மிக பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் 2 மதுபான கடைகள் மெயின் ரோட்ல இருக்குது. தயவுசெய்து இடமாற்றம் செய்து கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே, வீட்டு வசதி வாரியத்திலிருந்து அவர் எங்கோ இடமாறி போய்விட்டார். எனவே அதை பற்றி தனியாக சொல்லுகிற பொழுது கவனிக்கப்படும். விநாயகன் 6 மாண்புமிகு உறுப்பினர் சா மாங்குடி மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மூலக்கேள்விக்கு பதிலளிப்பதற்கு முன்பாக நம்முடைய திருப்பூர் வடக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு மாண்புமிகு விஜயகுமார் அவர்கள் எழுப்பிய வினாவுக்கு மாண்புமிகு நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் அவர்கள் ஒரு பதிலை சொன்னார்கள். அதாவது குப்பை பிரச்சனை. அங்கே திருப்பூர் மாநகரத்தை பொறுத்தளவு குப்பை தேங்கியது உண்மை. மாண்புமிகு நம்முடைய நகராட்சி துறை அமைச்சர்களுடைய கவனத்திற்கும் கொண்டு வந்தோம். அதற்கு பிறகு மாநகராட்சியும் சேர்ந்து அங்கே பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு அங்கே அரசு புறம்போக்கு இருக்கிற இடங்கள் எல்லாம் குப்பை கொட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அங்கேயும் எதிர்ப்பு வந்தது. எனவே அது இப்பொழுது வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.